நடனம் ஆடக்கூடிய நடராஜர், அதை கீழே அமர்ந்தபடி ரசிக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார். இப்படிப்பட்ட ஒரு சிற்பம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கம்போடியா நாட்டிலையும் காணப்படுது. அதுவும் கிபி 967 காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவன் கோயிலில் காணப்படுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 1000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை 15ஆம் நூற்றாண்டில் எந்தவித தொழில்நுட்பமுமே இல்லாமல் மக்களே உருவாக்கியிருக்கிறாங்க. அதுவும் செங்குத்தான மலைக்கு மேலே இந்த நகரத்தை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 3 மூர்த்திகளுக்கும் ஒரு பிரம்மாண்டமான கோவில், அதுவும் 8 பிரதான கோவில், 250 சிறிய கோவில்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோவிலை 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்தோனேஷியாவில் அமைத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே 5000 பேர் அமரக்கூடிய ஒரு தியேட்டர், நீரை சேமிக்கக்கூடிய நீர்த்தேக்கம், அணைகள்னு எல்லாமே கட்டி ஒரு பகுதி மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா?